வணக்கங்க, வெல்கம் டு கோவை பொண்ணு விலாக்ஸ். கிளம்பியாச்சா? கிளம்பலாமா? எங்கே போகலாம்? ஆமா, கிளம்புறது ஈசா யோகா மையம். பா ஹாய். இங்கே வந்து நம்ம கருப்பனுக்கும் முருகனுக்கும் ஒரு வணக்கத்தை வச்சாச்சு. கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:53. இந்த ரோடு உங்களில் நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கோவை புதூர் பக்கத்தில் அறிவொளி நகரில் போட்ட புது ஹைவே தான், ஸ்ட்ரெயிட் டு மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஷா போகிறது இன்னுமே கொஞ்சம் பக்கமாக இருக்குது. ஈஷா போகிற வழி எல்லாமே ரொம்ப பச்சை பசேல்னு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக நாங்கள் போகிறப்ப தான் லைட்டு ஆன் பண்ணியிருந்தாங்க. 6:50 இருக்கும் அங்கே போகிறப்போ. இது பார்த்தீங்களா, உள்ளே போகிறப்பவே ஒரு அலாவுதீன் குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சொன்னால் நம்ப மாட்டேங்க, கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஆனால் ஈஷாக்கு தான் செகண்ட் டைம். ஸோ அதிகமாகலாம் வரமாட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம். பட் அம்மா அப்பா கூட இதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது. நானே அது ஃபஸ்ட் டைம் இங்கே. இந்த லைட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஈவினிங் 7 to 7:15 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக உள்ளே போகிறக்கே 7 o'clock ஆயிடுச்சு. ஷோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பேக்ரவுண்டில் சத்குரு பேசிகிட்டே இருப்பார். அது இல்லாமல் சில மியூசிக்ஸு சாங்ஸ்லாம் ஓடிட்டே இருந்தது. He is the Ardhanari, the ideal man, where one half of him is woman. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல் ஹிஸ்ட்ரியுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது கூட நிறையா சாங்ஸ் அண்ட் மியூசிக்லாம் இருந்துச்சு. ஏதாவது எடுத்து போட்டு நம்ம யூடியூப்காரனை காப்பிரைட் அடிச்சிருவாரு. நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, இது வந்து வீக்கெண்ட் கிடையாது, வெனஸ்டே தான் போயிருந்தேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஈஷா யோகாவுக்கு வந்து ஒரு அட்டனன்ஸை போட்டு போங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன ஷாப்பிங்க்கு எல்லாமே கடை இருக்குது. ப்ரைஸும் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆதியோகி ஸ்டாச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய இடமே இருக்குது. அங்கே தான் லிங்க பைரவி தியான பீடமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே இன்னும் நான் போனதில்லை. முடிஞ்சால் அங்கே போய் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா உள்ள வீடியோ விளையாடலாம் தெரியல. அப்புறம் என்னங்க, மறக்காமல் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்களேன். நீங்களும் ஈஷா வந்திருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.